பாஸ்கர், ரொம்ப குளிருது. ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம் போன் பண்ணிக்கிறேன். ஹலோ மாணிக்கண்ணே, சொல்லுங்க. ஐஸ்கிரீம் இருக்கா? நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு பாதாம் பிஸ்தா கூட போடலாம், தப்பு இல்ல. ஒரு 2 ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. ஓகே, சரிங்க. ஜில்லுன்னு இருக்கணும். நண்பா, நம்ம கொஞ்சம் அதிகமா பண்றோமோ? அதிகம்னா எப்படி? இந்த பந்தா பந்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்றோமோ? சேச்சே, அப்படிலாம் இல்ல. புயலுக்கு பின் அமைதி, உழைப்புக்கு பின் ஓய்வு. சுருக்கமா சொன்னா நாம இப்ப ரெஸ்ட்ல இருக்கிறோம். எஸ். மாணிக்கண்ணே, அந்த ஏசி 2 பாயிண்ட் கூட்டுங்க. சரி. ஏசி பத்தல இல்ல? மாணிக்கண்ணே, உங்களுக்கு எங்க நடவடிக்கையில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது? சேஞ்சஸ்னா? இந்த பந்தா பந்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? சே, ராயல் ஃபேமிலில இதெல்லாம் சகஜங்க. ஒன் மோர் டைம் ப்ளீஸ். ராயல் ஃபேமிலில இதெல்லாம் சகஜங்க. டேக் இட். தேங்க்ஸ். கோ என்ஜாய். ஏசி போய் ஆஃப் பண்ணா. உடனே. வணக்கம் செல்வி ராதா. வணக்கம். சன் டிவி நேயர்களுக்காக சந்திப்போமான்ற இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். கேளுங்க. இது வரைக்கும் எத்தனையோ பாடல்கள் பாடி இருக்கிறீங்க. இதுல உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா எனக்கு எல்லா பாட்டுமே பிடிச்ச பாட்டு தான். அது இதுன்னு பிரிச்சு சொல்ல தெரியல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பார்த்தா நான் பாடின முதல் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாடலை சன் டிவி நேயர்களுக்காக ஒரு தடவை பாடி காமிக்க முடியுமா? வானம் பாடியின் வாழ்விலே சூரியோதயம், வண்ண பூங்குயில் பாடினால் சந்திரோதயம். தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுறீங்க. தேங்க்யூ. ஆமா மிஸ் ராதா, இது வரைக்கும் எல்லா பேட்டிகள்லயுமே நீங்க உங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்கிறீங்க, அம்மா பேர் கல்யாணின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா உங்க அப்பாவை பத்தி எதுவுமே சொன்னது இல்லையே. சொல்லுங்க, உங்க அப்பாவை பத்தி சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இல்ல? இல்ல மிஸ் ராதா, இது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி இல்ல. ரசிகர்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்விதான். உங்க அப்பாவை பத்தி சொல்ல விருப்பம் இல்லையா, இல்ல அப்பாவே யாருன்னு?